ஹாய் கைஸ், இரவு நேர வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம். அதுவும் ஒரு சூப்பரான ட்ரெயின். எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா 20683 தாம்பரம் செங்கோட்டை. அந்த வண்டியில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதுக்கு மக்கள் வந்து 2 பேர் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி எக்ஸ்பிரஸ், இன்னொன்று ஈஸ்ட் டெல்டா எக்ஸ்பிரஸ். ஆனால் வந்து இந்த நேமுக்கு வந்து எந்த ஒரு அஃபிஷியல் நேமும் இந்த நம்ம ரயில்வே இதுலேருந்து எதுவுமே கிடையாது, நேம் கிடையாது. ஸோ நம்மளாக கூப்பிட்டுக்கிறதா அந்த நேமு. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது. 9 மணிக்கு நமக்கு ட்ரெயின். வண்டி வந்து 8ஆம் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ரொம்பவே டிலே. ஸோ சாப்பாடுமே டிஃபன் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ட்ரெயினில் போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்ட்ரோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வாங்க மிச்சத்தை ட்ரெயின் கிட்டே போய்ட்டு எல்லாமே ஒரு ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஸோ ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1/4 மணி நேரம் தான் இருக்குது. 8ஆம் பிளாட்ஃபார்ம் வேறு உள்ளே நடந்து போகணும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். தாம்பரம். ஸோ நமக்கான ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் பிளாட்ஃபார்ம் நிற்கிது. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா மணி இப்போ கரெக்டாக 8:30 தானே ஆகுது. 9 மணிக்கு மேலே நல்ல க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க உள்ளே போவோம். மணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8:50 ஆகுது. ஸோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது மக்களே. வாங்க போகலாம். கைஸ், நம்மளை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய என்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா WAP7 தாங்க. WAP7 தான் நம்மளை இன்னைக்கு ஃபுல் பண்ண போகுது. சரி வாங்க, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்று சொல்லலாம் கும்பலுங்க. அன்று சொல்லலாம் நல்லா கும்பலாக தான் மக்களை இருக்குது. முதல்ல போய் நம்ம கோச்சில் போய் பேகை வைக்கணும். ஏன்னா கரெக்டாக 2 நிமிஷம் தான் இருக்குது நமக்கு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. ஸோ வாங்க வேகமாக போவோம். இன்னும் பின்னாடி 5 கோச் தள்ளி போகணும். கரெக்டாக 9 மணிக்கு நம்ம லோக்கோ சவுண்டு கொடுத்துட்டாரு. அதாங்க ஹார்ன் அடித்தாச்சு. ஸோ வாங்க ஏறுவோம். பேக்கோடு நிற்கிறேன். இன்னும் ட்ரெயினுக்குள்ளேயே ஏறலை. நான் இங்கே கரெக்டாக கோச்சுக்கிட்ட வரேன். கரெக்டாக வந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. சரி வாங்க ஏறுவோம். ஆனால் வந்துட்டு தான் ஈஸி. கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:01 ஆகுதுங்க. நம்ம அழகாக தாம்பரத்துலேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ என்னால் தாம்பரம் ஸ்டேஷனில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்தது லேட்டு. ப்ளஸ் வந்து இங்கே அலௌன்ஸ்மெண்ட் வேறு. நான் இன்ஜின்ட்டேருந்து பேசணும்னு பார்த்தேன். என்னை யாருமே அந்த இடத்துல பேச அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் லோக்கோ கூட உங்கள்கிட்ட வந்து சரியாக என்னால் காட்ட முடியல. ஸோ வாங்க, ஏன்னா நமக்கு இன்னும் டைமிங் ரொம்ப இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம், ஃபுல் ஸ்டிச்சு. ஸோ அதனால் நிறைய விஷயத்தை உள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வாங்க மக்களே. ஆலு பரோட்டா கொண்டு வந்தேன். ஸோ அதான் சாப்பிட்டுருக்கேன். வண்டி பார்த்திங்கன்னா பெருங்குளத்தூர் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ என்ன தான் நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்டாலும் ட்ரெயினில் இது மாதிரி பார்சல் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு தனி சுகம் தான். செங்கல்பட்டு போகிறதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். ஸோ முடிச்சிடறேன் சீக்கிரமாக. கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தாம்பரத்துலேருந்து எடுத்தாங்கன்னா செங்கல்பட்டு கிடையாது. ஸோ நான் சாப்பிட உட்காந்தனால அதை உங்களால் சொல்ல முடியல. ஸோ கரெக்டாக அதுக்குள்ளே நான் சாப்பிட வரப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷனே வந்துடுச்சு. ஸ்லோலி ஸ்கிப் பண்ணாங்க. ஆனால் வண்டி நிறுத்துனாங்க. ஸோ நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் கூட இல்லை, உடனே எடுத்துட்டாங்க. நமக்கு அடுத்து ஒரு அஃபிஷியல் ஹால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹால்ட்டு. ஸோ இடையில ஒரு 2 மணி நேரம், அதாவது தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் நான் ஸ்டாப் ரன்னாக இருந்திருக்கும். செங்கல்பட்டில் சின்ன ஒரு செகண்ட் வண்டி நிறுத்தி எடுத்துட்டாங்க. அது மட்டும் தான். சரி வாங்க, நமக்கு நான் ஸ்டாப் ரன்னு தான். நிறைய ஸ்டேஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே போகலாம்.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:15 ஆகுது. ஸோ திண்டிவனம் அன்அஃபிஷியல் ஹால்ட்டுங்க. ஸோ இன்னும் ஒரு சிக்னலுக்காக நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் ஹால்ட்டு தான். கிளம்பியாச்சு மக்களே. திண்டிவனத்துலேருந்து சும்மா 2 நிமிஷம் நின்றுருப்பாங்க. எடுத்தாச்சு. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:50 ஆகுது. நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் பிஃபோராகவே வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. அது இத்தனைக்கும் சின்ன சின்ன கேப்லாம் இருந்தது. நாங்கள் அங்கே நின்று வந்தாங்க. பட் இருந்தாலுமே செம்மையாக 10 நிமிஷம் ஏர்லியாக வந்துட்டாங்க. சைடில் அங்கே நிற்கிறது யார் தெரியுதா? நம்ம போகிற அதே டிஸ்டன்ஸ் போகிறோம் தான், செங்கோட்டை போகிறோம் தான். பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு தரமான வண்டி. அந்த வண்டி தாங்க நிற்கிறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம மெயின் லைனில் போயிடுவோம். அவன் வந்து கேர்ட் லைனில் போயிடுவோம், நம்ம வந்து மெயின் லைனில் போயிடுவோம். ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பாதிரிப்பள்ளி ஸ்டாப் இருக்குது, மயிலாடுதுறை எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து நமக்கு லோக்கோ சேஞ்ச் இருக்குது திருவாரூரில். ஸோ நான் வந்து இங்கே ஒரு குட்டி தூக்கம் இங்கேருந்து தூக்கிட்டு உங்களுக்கு வந்து திருவாரூரில் எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அங்கேருந்து லோக்கோ சேஞ்சுக்கு அப்புறம் எனக்கு மார்னிங் தான் ரொம்ப வைப்பாக இருக்குது. காலையில் 6:30லேருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனாக எடுத்துக்கிட்டே போகணும். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி அந்த ரூட்டை கவர் பண்ணணுன்றதுக்கே வரேன். ஸோ முத்துப்பேட்டை அந்த லைன்லாம் வலுவாக கவர் பண்ணணும். காலையில் செம்மையாக சம்பவம் பண்ணுறோம். மக்களே பொதிகை கிளம்புறாங்க. ஸோ அந்த வண்டிக்கு ஹாரன் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 10:58க்கு அவன் விழுப்புரம் இருந்து கிளம்புறான். விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து கிளம்புறான் அவன். 10:58 ஆகுது. பொதிகை கிளம்பிட்டாங்க. நம்ம ரெடியாக இருக்கோம். ஸோ அவன் போன ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளும் கிளம்பிடுவோம். கைஸ் தாம்பரம் செங்கோட்டை இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணதாக இருந்தால் ஃபுட்டை வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து தாம்பரத்துலேயே முடிச்சிருங்க. ஒன்று சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறுங்க, இல்லாட்டி சாப்பாடு ஏறி வாங்கிட்டு வந்துட்டு ட்ரெயின் எடுத்துக்கோங்க. ஏன்னா விழுப்புரத்தில் ரீச் ஆகிறப்போ 11 மணி ஆகும். நம்மளோட அஃபிஷியல் சால்ட்டே வந்து இது விழுப்புரம் தான். அங்கே ஃபுட்டு பெருசாக இருக்காது. நீங்கள் தாம்பரத்துலேயே முடிச்சுக்கிறதா நல்லது. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா திருப்பாதிரிப்பள்ளியூர் தான். இதோட உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு ஒரு குட் நைட் போட்டு திருவாரூரில் வந்து உங்களை சந்திக்கிற மக்களே. குட் நைட். கைஸ் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் ரீச் பண்ணியிருக்கோம். நமக்கு மெயின் லைனில் திருத்துறைப்பூண்டியிலேருந்து சிதம்பரம் சீர்காழி அந்த லைனில் மாயாவரம் வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நமக்கு வந்து திருவாரூர் லைன் நமக்கு பேரளம் நன்னிலம் அந்த ரூட்டில் வந்து திருவாரூர் வந்துடுவாங்க. திருவாரூர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து போகிற ரூட் திருத்துறைப்பூண்டி
முத்துப்பேட்டை. ஸோ இந்த லைன் வந்து ஒரு தனி ஸ்ட்ரெச், ஏன்னா இவங்களுக்காக தான் ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். கரெக்டாக சொல்லணும்னா 294 கிலோமீட்டர் வரைக்கும் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து என்ஜின் சேஞ்ச் ஆகும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லோக்கோ இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து டீசல் லோக்கோ அட்டாச் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ என் கோச் ரொம்ப பின்னாடி இருக்குது, அதனால் முன்னாடி போய் பார்க்க முடியல. பட் பகலில் இப்போ போக போக அடுத்தடுத்து என்னோடய கணிப்பு என்னென்னா WBD4 தான் இருக்குமோன்னு தோணுது. எனக்கு கரெக்டாக தெரில, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பகலில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் விருதுநகர் திருநெல்வேலி போகிறப்பல ஸ்ட்ரெச்சு நல்லா இருக்கும். ஸோ அதையும் நல்லா பார்த்துட்டே போகலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏரியாவுக்கு வந்து நான் ஸ்டாப் ரன் இருக்கும். 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற வண்டி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் நான் ஸ்டாப் ரன். அது செங்கல்பட்டில் வந்து அன்அஃபிஷியல் ஹால்ட் மாதிரி. ஆனால் வண்டியோட கணக்கு அஃபிஷியல் ஸ்டாப் வந்து அது 100 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரன். அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை அந்த ஸ்ட்ரெச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரன்னு. அதே மாதிரி வந்து நமக்கு விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் அதுவும் ஒரு நான் ஸ்டாப். இடையில கோயில்பட்டியோ எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது, நேராக திருநெல்வேலி தான். இது 3 ஸ்ட்ரெச்சிலும் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் வரும். கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் மாதிரி தான் அந்த கணக்கு. கைஸ், நமக்கு என்ன லோக்கோ கொடுத்துருக்கான்னு பார்த்துருப்பீங்க. WD-40 தான். பொன்மலை லோக்கோ ஷெட்டோட லோக்கோ தான், டீசல் லோக்கோ தான் நமக்கு அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, காரைக்குடி அதெல்லாம் சூப்பராக ஸ்ட்ரெச்சு சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து இங்கேயே வந்து ட்ரெயின் உள்ளே வரப்போ அரைவல் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டிலேயில் வந்தான். இப்போ லோக்கோ அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்துக்கு மேலே டிலே. 20 நிமிஷம் ஆகிடும் மாட்டுக்கு எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச்சு தான் போகும். அதுவும் இந்த மார்னிங் 6 மணிக்கு மேலே கவர் பண்ணுறது எல்லாமே நறுக்குன்னு இருக்கும். ஏன்னா நைட்டில் வந்து கிளாரிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ வெளிச்சம் இருட்டாக இருக்கனால ஸ்டேஷனே லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் பெருசாக எடுக்க முடியல. அதான் நிறைய ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சம் போகிறப்ப அப்படியே கவர் பண்ணிகிட்டே போகணும். இப்போயுமே கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு காலையில் 6 மணி அந்த டயத்தில் கவர் பண்ணுறது தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் தூக்கம் வந்தால் தான், தூக்கம் வரனா கண்டினியூஸாக வீடியோ எடுத்துக்கிட்டே போக வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் டிலேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. கைஸ், திருத்துறைப்பூண்டி இப்போ ஜங்ஷன் வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கிராஸ் ஆனோன்னு எடுத்தது. ஏன்னா கரெக்டாக ட்ரெயின் 1 நிமிஷம் தான் இருந்தது. நான் பேசுகிறப்பே வந்து ட்ரெயின் மூவ் ஆனால சரியாக பேச முடியல. ஸோ அதனால தான் ட்ரெயினுக்குள்ளே ஏறி பேசலாம் அப்படின்றதுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் டீட்டெயில் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபேர் வந்து தாம்பரம் டு செங்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா 455 ரூபா ப்ளஸ் வந்து அந்த புக்கிங் சார்ஜஸ் வரும்.
கைஸ் ஒரு 26 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பேட்டை ரீச் பண்ணியிருக்கோம். முத்துப்பேட்டையிலே நிறைய மக்கள் இறங்க முடியுது, இறங்குறத பார்க்க முடியும். முன்னாடி அன்ரிசர்வில் தான், ரிசர்வில் பெருசாக இறங்குற மாதிரி யாரும் தெரில. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை தான். ஸோ ஒரு இடையில வந்து அதிரம்பட்டம், அதை தாண்டி வந்து நமக்கு பட்டுக்கோட்டை. ஸோ அவ்வளோதான் மக்களே, அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கைஸ் பட்டுக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோம் ஒரு 26 நிமிஷம் டிலேவோட. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா பட்டுக்கோட்டையில் மக்கள் வந்து இறங்க தான் செய்வாங்க, ஏற மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு 3:30 இந்த டயத்துலேயும் அவ்வளோ மக்கள் இருக்காங்க அந்த ட்ரெயின் ஏறுறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா சவுத்து போகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வண்டிங்க. நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அவுட்ரு ஷாட்டை பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. கைஸ் இது நான் வந்து எதிர்பார்க்காத ஒன்று. நம்ம அறந்தாங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸில் வந்து பாதி தூரம் வந்தாச்சு. தாம்பரம் செங்கோட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். அறந்தாங்கில் தாங்க நிறைய மக்கள் இறங்குறத பார்க்க முடியுது. அதே மாதிரி டிலேயுமே குறைச்சிட்டாங்க. மக்களே நம்ம ஒரு 16 நிமிஷம் டிலேவோட அறந்தாங்கி ரீச் பண்ணோம். அறந்தாங்கியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் இறங்கினாங்க அப்படின்றது, இது சூப்பரான வண்டிங்க இவங்களுக்கு. ஏன்னா நைட் வண்டி இது அவங்க ரொம்ப சூப்பரான வண்டி. அதனால தான் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 350 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க நமக்கு டெஸ்டினேஷனான செங்கோட்டைக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா விருதுநகர்கிட்ட நான் ஸ்டாப் ரன்வே இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே வரிசையாக பார்ப்பீங்க.
கைஸ் ஒரு 10 நிமிஷம் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அறந்தாங்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 நிமிஷம் டிலே இருந்தது. அறந்தாங்கிலேருந்து நம்ம காரைக்குடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் கிட்ட தாங்க இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 50 நிமிஷம் வரைக்கும் ட்ராவல் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸ்லாக் டைம் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து வண்டி பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஏர்லேயே ரீச் பண்ணிட்டான். அதுவும் இல்லாமல் இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த லைன்லேயே நான் பார்த்திங்கன்னா அறந்தாங்கில் இறங்கின மக்கள் சொன்ன நிறைய பேர் இறங்கினாங்கன்னு, அதை விட கூட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இறங்குறாங்க. ஏன்னா காரைக்குடிக்கு வந்து லேட்டாக சென்னையில் லேட்டாக எடுத்து இங்கே காலைல ஒரு 5 மணியை போல் வரத்துக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா சேதுவும் போட் மேலே கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவாங்க. இவன் தான் அந்த கரெக்டாக அந்த டயத்துக்கு வருவான். ஸோ ஒரு சூப்பரான வண்டி இவங்களுக்கு இந்த லைனில் வரத்துக்கு. செம்மையாக நல்லா தூங்கிட்டு வரலாம். ஏன்னா அது மெயினில் வரனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நல்லா தூங்கிட்டு வரலாம். ஸோ நல்லா தூங்கிட்டு வந்து அழகாக இறங்கலாம் காரைக்குடியில். அடுத்து காரைக்குடிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் இருக்க போது. நான் ஸ்டாப் ரன்னாக இருக்க போது. இடையில மானாமரெலாம் ஸ்கிப்பிங் வேறு இருக்குது. ஸோ அந்த டே டைம் சன்ரைஸ் ஆகிற டயத்தில் மானாரெலாம் ஸ்கிப்பிங்லாம் நல்லாயிருக்குன்னு தோணுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஒரு நான் ஸ்டாப்பு, இது இல்லாமல் இன்னொரு நான் ஸ்டாப்பு இருக்குது. எல்லாம் வரிசையாக பார்ப்பீங்க. ஏன்னா டே விடிய போகுது. விடிய அப்படியே எல்லாமே சூப்பராக இருக்குது லைட்டிங்கில். அதுவும் நம்ம டெல்டா சைடு வரத்துக்கும் அந்த விடியறதுக்கும் செம்மையாக இருக்கும். சூட்டபுளாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். மக்களே காரைக்குடியில் கூட இந்த பேட்டரி வண்டி இருக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டி. கரெக்டாக 4:50க்கெலாம் நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. நான் ஸ்டாப் ரன்னுங்க அருப்புக்கோட்டை வரைக்கும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. அருப்புக்கோட்டை ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 20 நிமிஷம் பிஃபோராகவே வந்துட்டோம். ஸோ இங்கே கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து இந்த அருப்புக்கோட்டை ஸ்டேஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறையா பேர் நீங்கள் ட்ரெயின் வரப்போ நான் காமிச்சிருப்பேன். அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. பூரா வாக்கிங் போய்ட்டுருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக வாக்கிங் அவ்வளோ பேர் போயிட்டுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரோடு அந்த மண் ரோடு மாதிரி இருக்குது. அதில் இறங்கி தான் அப்படியே போகிறாங்க. ஆட்டோக்கள் இங்கே தான் நிற்கிது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் அங்கிட்டு இருக்குது. ஸோ ஆனால் அங்கிட்டு பெருசாக மக்கள் போகிற மாதிரியே தெரியல. எல்லாருமே இங்கேயே தான் இறங்கி போகிறாங்க. நமக்கு இங்கே ஒரு 20 நிமிஷம் ஹால்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்பவே முடியும். மக்களே நம்ம அருப்புக்கோட்டைக்கு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிலம்பும் சரி இவனும் சரி வீக்லி எக்ஸ்பிரஸாக தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ வாரத்தில் எந்த நாளும் உங்களுக்கு சொல்லிடுறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இவன் தாம்பரம் டு செங்கோட்டை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கேருந்து நமக்கு மெயின் லைன் வழியாக வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஞாயிறு செவ்வாய் வியாழன் 3 நாட்கள் மட்டும் தாம்பரத்துலேருந்து செங்கோட்டை, அதாவது இந்த ரூட்டில் அருப்புக்கோட்டை வழியாக போகிறோம். ஸோ அடுத்து சிலம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் வெள்ளி சனி இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா அவன் தாம்பரத்துலேருந்து செங்கோட்டை வரான். சிலம்பு வந்து திருச்சி விருதாச்சலம் சென்னையிலேருந்து எடுத்தோன்னா தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு விருதாச்சலம் அந்த லைனில் வந்து திருச்சி வந்து புதுக்கோட்டை வந்து இங்கே காரைக்குடி வழியாக தேவக்கோட்டூர் வழியாக மானாமதுரை வழியாக நமக்கு அறந்தாங்கி வரும். ஸோ இதில் வந்தீங்கன்னா சிலம்பூரில் இருந்தீங்கன்னா 7.25 மணி நேரம் தான் ட்ராவல் டைமிங் வரும். இதுவே நீங்கள் நம்ம இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை வண்டியில் கிட்டத்தட்ட 9.25 மணி நேரம் 10 மணி நேரம் கிட்ட ஆகிடுங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் திங்கக்கிழமை 2 வண்டியுமே கிடையாது.
பஞ்சு மிட்டாய் இருக்குது தெரியுதா? பஞ்சு மிட்டாய் இந்த ரோஸ் கலரில் வைக்கக்கூடாதுன்னு வெள்ளை கலர் வைக்கிறாங்க பாருங்க. நம்மளோட வடக்கு நண்பர்கள் ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாய். நம்ம வண்டியும் கிளம்பிருச்சு. சேம் டைம் நம்மளோட அந்த நம்ம வண்டியும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சேம் டைம் பக்கத்தில் விருதுநகர் டு காரைக்குடி போகக்கூடிய பேசஞ்சர் அந்த வண்டியும் கிளம்பிட்டாங்க. ஒரே டைமில் 2 வண்டி எடுத்துட்டாங்க. அருப்புக்கோட்டை பூட்ஸ் வருது உங்களுக்கு தெரியுதா? ஹை ஸ்பீடில் போகிறான் பாருங்க. விருதுநகர் மெயின் லைன்லேருந்து வரான். மதுரை டு விருதுநகர் ரூமில் அந்த லைன்லேருந்து வந்துட்டு இருக்கான். நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து அப்படியே போய் விருதுநகர் ரோட்டில் அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து விருதுநகர் ரூட்டில் அந்த ரூட்டில் வந்துட்டு இருக்கான். நம்ம இங்கே அருப்புக்கோட்டையிலேருந்து அப்படியே விருதுநகர் ரூட்டில் போய் ஜாயின் ஆக போகிறோம். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் தான் சூப்பராக தான் இருக்கும் அந்த ட்ரெயின். கைஸ் விருதுநகர் ரீச் பண்ணியிருக்கோம். ஆன் டைமுங்க. கரெக்டாக 7:15 ரீச் பண்ணியிருக்கோம். 7:13 போல். ஸோ இங்கே தான் டீ கிடச்சிது எனக்கு. சூடாக ஒரு ஏலக்காய் டீ. நான் அருப்புக்கோட்டிலே ட்ரை பண்ணேன். அங்கே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். விருதுநகர்லேயே இருக்குமான்ற டவுட்டில் தான் இருந்தேன். ஏன்னா திருநெல்வேலியில் தான் கிடைக்கும், விருதுநகர் கிடைக்குமோன்னு நினச்சா நான் இருக்குங்க டீ சூடாக. ஸோ டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னு திருநெல்வேலி. ஸோ அங்கே போய் தான் நம்மளோட காலை உணவை அங்கே தான் நம்ம வந்து வாங்கணும். இப்போ ஆப்போசிட்டில் விபி வந்துட்டுருக்கான், நெல்லை விபி. அதை வேறு கேப்சர் பண்ணோம். ஸோ நம்ம ட்ரெயின் எடுத்தால் கரெக்டாக இருக்கான். அவன் ஒரு ஹை ஸ்பீடில் ரொம்ப கேப்சர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஆனால் எப்படி நடக்கும்னு தெரில. ஏன்னா அவனுக்கு இங்கே வந்து நான் விருதுநகர் ஸ்டாப்பிங் இருக்குது. அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோமா இல்லை வந்து அவன் நமக்கு முன்னாடி எடுக்கிறோமான்றது எனக்கும் தெரியல. பார்ப்போம். ஐயோ நம்ம கிளம்பியாச்சு மக்களே. விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து
சாத்தூர் நமக்கு ஹால்ட்டே கிடையாது. நான் என்ன நினச்சேன், ஒரு ஹை ஸ்பீடில் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ட்ரெயின் வந்து நிற்கிற மாதிரி போகுது. நிற்குமான்னு தெரில. நிறுத்திட்டாங்க. அன்னபீஸில் ஹால்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். வண்டி நிற்கல மக்களே. ஸ்லோவாக வந்துட்டு அப்படியே ஸ்பீடு எடுத்துட்டாங்க. வண்டி நிற்கல. ஆப்போசிட்டில் யார் நிற்க பார்த்தீங்கன்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நிற்கிதுங்க. சென்னை, அதாவது குருவாயூர்லேருந்து சென்னை எக்மோர் போகக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ். டைம்
டைம் பார்த்தீங்கன்னா 8:55 ஆகுது. ஆன் டைமுக்குலாம் நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு. நம்ம கோச்சில் இருந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து இங்கேருந்து இப்போ எங்கள் கோச்சில் இருந்தவங்களும் ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து திருச்செந்தூர் கோயில் போகிறாங்களாம். ஸோ அவங்க கரெக்டாக இறங்கிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் காரைக்குடியில் ஏறினாங்க. அவங்க சென்னையிலேருந்து வந்தாங்க. அவங்கள அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே ஒரே கோச்சில் அப்படியே போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி. ஆனால் திருநெல்வேலிக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை தாம்பரத்துலேருந்து திருநெல்வேலி வரதுக்கு 12 மணி நேரம் ஆகுது. ஸோ ஒரு சில பேரும் இருக்காங்க, அது இப்போ திருநெல்வேலி போகணும் ஆனால் ரிசர்வில் போகணும், டிக்கெட் இல்லைனா இந்த வண்டி ஒரு ஆப்ஷனாக எடுத்து இதுலேயும் வராங்க. 12 மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு. மெயின் வண்டி நமக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ், அது உங்களுக்கு தெரியும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியே எம்டியாக இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது ரொம்ப. ஏன்னா இங்கேருந்து தென்காசி போடலேன்னு ரொம்ப கம்மி போல், அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா நானும் அந்த ரூட்டில் ட்ரை பண்ணது, இது வரைக்கும் ட்ராவலே பண்ணது கிடையாது. இந்த பாவூர் சத்திரம் அந்த லைன்லாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த ரூட்டில் போகிறது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு அழகாக இருக்கும். அந்த சைட் சீனிங்லாம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது. டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை சாப்பிட வேண்டியதான். எப்பயும் போல தான் 3 இட்லி ஒரு வடை அந்த மாதிரி தான் இருக்கும். 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க திருநெல்வேலியில். சரி சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே, வாங்க. திருநெல்வேலியிலேருந்து வெளியே வந்தாச்சு மக்களே. அதான் சாப்பிட்டு முடித்தேன். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவாக தான் நமக்கு இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து எடுக்கிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் அந்த வண்டி வந்துகிட்டு இருந்தான். ஸோ அதனால் அந்த வண்டி உள்ளே வரணும் அப்படின்றதுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் 1.5 பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளம்பிட்டோம். அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் போகிறது இந்த மெயின் லைனு. நம்ம அப்படியே ரைட் எடுத்து பாவூர் சத்திரம், அம்பாசந்திரம் அந்த ரூட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். திருநெல்வேலி டவுன் மக்களே, நீ தான் அந்த ஸ்டாப்புக்கே வரேன். திருநெல்வேலி டவுன் ஸ்டேஷன். அதெல்லாம் நெல் போட்டு அறுத்துட்டு தண்ணி விட்ருக்காங்க உழுவுறதுக்கு. ஸோ அங்கிட்டலாம் நெல் தெரியுது, ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க. நாற்று நட்டுருக்குங்கலாம், நெல் நாற்று நட்டுருக்காங்க இங்கிட்டலாம். மக்களே 2 சைடுமே செம்மையாக இருக்குது, பச்சை பசேன்னு. பாருங்கள், அதான் நாற்று நட்டு வச்சுருக்காங்க. அங்கிட்டலாம் கண்ணுக்கட்ட தூரம் நெல் தான் போட்டிருக்காங்க. மக்களே இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேரன் மகாதேவின்ற ஸ்டேஷன் வந்திருக்கும். ஒரு 25 நிமிஷம் டிலே. அதாவது இந்த ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம திருநெல்வேலியிலேருந்து
இந்த தென்காசி போகிற லைனு சூப்பராக இருக்குது. ஸோ சைட் சீனிங் இல்லாமல் வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா 2 சைடுமே நெல் வயல், அந்த சோளம் அதெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. பார்க்க பச்சை பச்சைன்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரி, இப்போ ட்ரெயினில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எங்கெங்கே டிலே போனாலும் ஸ்லாக் டைம் வச்சு தென்காசி போகிறப்ப செங்கோட்டை போகிறப்போ ஆன் டைம் ரீச் ஆயிடுவாங்க. மக்களே, இப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஸ்டேஷன் கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது. அங்கேருந்து அடுத்த ஒரு 10 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு கல்லிடைக்குறிச்சி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் வந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அரிசி அப்பளம் வந்து நல்லா ஃபேமஸுங்க இந்த ஊரில். ஸோ நம்ம ஊரில் அந்த உளுந்து அப்பளம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அரிசி அப்பளம் வந்து நல்லா ஃபேமஸ். நிறைய மக்கள் இறங்குறத பார்க்க முடியும் உங்களால். அன்ரிசர்வ் முன்னாடி இறங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தான் மக்களே கல்லிடைக்குறிச்சி வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம்ன்ற ஸ்டேஷன் வந்துட்டோம். அம்பைன்னு சொல்லுவாங்க. அம்பாசமுத்திரம் வந்துடுவோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முன்னாடி அன்ரிசர்வில் பாருங்கள் எவ்வளோ பேர் இறங்குறாங்கன்னு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வந்து மொத்தமாக ஒரு 70 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இடையில இருக்க ஸ்டேஷன்ஸ் தான் எவ்வளவும். கொஞ்சம் அதை 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி கேப்பில் வந்து ஒரு 5-6 ஸ்டேஷன் வரனால அது கரெக்டாக ரொம்ப பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சிங்கிள் ட்ராக் தான் இந்த லைனில். நல்லா இருக்குங்க. சைட் சீனிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 சைடும் அந்த சைடெலாம் வந்து ரைட் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸு, அந்த கீழே அந்த வயல் தண்ணி அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலாக இருக்குது இந்த ரூட்டு. யாருமே இல்லாத ட்ரெயினில் போகிறது ஒரு தனி ஃபீல் தாங்க. ஏன்னா எந்த கொச்சினாலும் எந்த சீட்டில் வேணால் உட்காந்துக்கலாம். இதான் 3.
மக்களை தென்காசி ஸ்டேஷன் வரப்போகுது. கரெக்டாக ஒரு எமர்ஜென்சி இதில் உட்காந்துருக்கேன். பொதிகை மலை பின்னாடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆஹா, அகத்தியர் மலை. தென்காசி சந்திப்பு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் நம்ம வண்டி உள்ளே வந்துட்டு இருக்குங்க. ஒரே ஒரு லைனில் இருக்கு மக்களே. எல்லாருமே இறங்குறாங்க. நான் வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து உட்காந்துருக்கேங்க. அதாவது என் கோச் வந்து S3, ஆனால் நான் S6ல் முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். எவ்வளோ பேர் இங்கேருந்து இறங்குறாங்க பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டு ஸ்டாப்பு செங்கோட்டை. செங்கோட்டில் பெருசாக யாருமே இறங்க மாட்டாங்க. தென்காசியில் எல்லாருமே இறங்கிடுவாங்க. இந்த வியூவை பாருங்கள், பொதிகை மலை வியூ. ஆஹா, அல்ட்டியாக இருக்குது. செங்கோட்டை உள்ள வந்தாச்சு மக்களே. மக்களே, நம்ம வந்து செங்கோட்டையில் இறங்கிட்டோம். நம்மளோட லோக்கோவை பார்த்துட்டு அப்படி இந்த பிளேஸை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அப்படியே பொதிகை மலை இப்படி நேராக போனது புனலூர் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த செக்ஷன்லாம் பார்க்கும்போது, அந்த ஏரியாவில் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது. கிளைமேட்டை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆஹா, கிட்டத்தட்ட ஒரு 765 கிலோமீட்டரை 14 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். ஆமாங்க, செங்கோட்டை ரீச் பண்ணிட்டோம். ஆன் டைமுக்கு செங்கோட்டை ரீச் பண்ணியாச்சு. செங்கோட்டை ஸ்டேஷனில் கீழே இறங்கணுன்னு பார்த்தீங்கனாலே அந்த மலைகள், அது அகத்தியர் மலை இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. ஸோ அதனால் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கேயே ஒரு எண்டு கார்டு கொடுத்துடலாம். நம்ம ஸ்டேஷனுக்கு வெளியே போகிறதோட இங்கேயே நம்ம நல்ல ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ இங்கேயே உட்காந்து எண்டு கார்டை கொடுத்துட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.